ரசுமாக இருமனமே நடந்தது நாடகம் என்றே நினை. கல்பம் முன் நடந்தது போல் இன்றும் நடக்கிறது உண்மை. ஓ சிவபாபா என் தந்தையே, நீயே என் வழி, நீயே என் துணை. நான் ஆத்மா, நீ பரமாத்மா. இதுவே என் வாழ்க்கை நியதி. நீண்ட காலம் பிரிந்து இன்று மீண்டும் சந்தித்தோம். அதனால் தானே பாபா நீங்கள் என் செல்லங்கள் என்றார். 5000 ஆண்டுகள் கடந்த பின் மீண்டும் கிடைத்த உறவு, இதுவே உண்மை பாக்கியம், இதுவே பேரானந்தம். நாம் ஆத்மாக்கள், இந்த உடல் நம்மல்ல, அவர்தான் தந்தை சிவபாபா ஒருவரே. கடந்து போன வினாடியை மீண்டும் சுமக்காதே. நடந்தது நாடகம் என்று அமைதியாக ஏற்றுக்கொள். புகழும் இகழும் வரும், மானமும் அவமானமும் வரும். ஆனால் மனநிலை மட்டும் அசையாமல் வைத்துக்கொள். எது நடந்ததோ அது நடந்தது என்று நினைத்தால் போதும். ஏக்ரச நிலை உள்ளே பிறக்கும் தானே. தேகதாரி குரு இல்லை, இந்த ஞானம் அவரிடமில்லை. அவ்வியக்த சிவபாபாவே எங்கள் உண்மை ஆசான். சத்திய யுகத்திற்கான ராஜயோகம் கற்பிப்பவர். இந்த ஒரு சங்கம யுகத்தில் நமக்காக வந்தவர். சிருஷ்டி சக்கரம் முழுதும் எங்கள் புத்தியில் விளங்கும். சுயதரிசன சக்கரதாரிகள் நாம் தான், நாம் தான். நாம் தேவதைகளானோம், பின் மனிதர்களானோம். இப்போது மீண்டும் தேவதையாக மாறுகிறோம். சதோன் ரஜோ தமோ, மீண்டும் சதோவுக்கு பயணம். இந்த உண்மை புரிந்தவரே புருஷோத்தமராவார். இந்த உலகம் கயுகம், சொர்க்கம் இன்னும் வரப்போகிறது. நாம் அதற்கு தயாராகும் புனித ஆத்மாக்கள். ஒரு நொடி கூட பாபாவை மறக்காதே. நினைவு இல்லாமல் விகர்மம் அழியாது. மன்மனாபவ, இதுவே மந்திரம், இதுவே யோக அக்னி, இதுவே வாழ்க்கை மாற்றம். நினைவால் சுத்தம், நினைவால் சக்தி, நினைவால் சொர்க்க வாசல் திறந்து விடும். அங்கு இல்லை துக்கம், இல்லை பயம், பால் போல அன்பு, அமைதியான உலகம்.
தோட்டங்கள் அரண்மனைகள் மலர்கள் நறுமணம் அங்கு உள்ள ஆனந்தம் இங்கே சொல்ல முடியாதது. அந்த நினைவு வந்தாலே ஆத்மா மகிழ்கிறது. நாம் அங்கே போகிறோம், இதுவே நிச்சயம். நாம் தேவதைகள் ஆகுகிறோம், மற்றவர்களையும் மாற்றுகிறோம். இது பாபாவின் சேவை, இதுவே நம் கடமை. யாருக்கும் துக்கம் தராதே, கடுமையான சொல் வேண்டாம். இனிமை, அமைதி, அன்பு, இதுவே நம் அடையாளம். எண்ணமே வாழ்க்கை, எண்ணமே உலகம். சுத்த எண்ணம் என்றால் சொர்க்கம் இங்கேயே. மனசிம்மாசனத்தில் அன்பு நிறைந்தால் பாப்தாதானே அங்கே அமர்வார். இப்போது இறுதி பயணம் கர்மாதி நிலை நோக்கி. எல்லை கடந்த சேவை ஆத்மாவின் பரப்பு. ஒரு வினாடியில் வீட்டுக்கு பரப்போம். சிவபுரி, விஷ்ணுபுரி நம் நிரந்தர வீடு. ஏற்ற சுமாக இருமனமே, நடந்தது நாடகம் என்றே நினை. சிவபாபா என் தந்தையே, நான் உன் குழந்தை என்